Invisalign invisible braces clear aligners பற்றி வீடியோ சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம், அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவோன்னு பார்த்தோம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் அந்த ஆக்சுவலாக அலைனர்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதை பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம அலைனர்ஸ் வந்து குறிப்பாக நம்ம பெனிஃபிட்னு பார்க்கும்போது அது ரொம்ப பார்க்குறதுக்கு வெளியில் தெரியாது. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வெளியே தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்விசிலைன்னு பேர் இல்லையா? ஸோ அப்போ வெளியில் தெரியாமல் இருக்கணும்னா அது கிளியர் மெட்டீரியலால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே பற்கள் எப்படி இருக்குதோ அந்த பற்கள் வந்து போட்டுக்கிற அலைனருக்கு வெளியில் கரெக்டாக தெரியணும். இதுதான் கிளியர் அலைனர்ஸ்னு பேர், ஒரு இன்விசிலைன்னு பேர். ஸோ இது எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பற்களோட அமைப்பு எப்படி இருக்குது, இந்த அமைப்பு மேலே இன்விசிபிளாக பிரேசஸ் பண்ண முடியுமான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்விசிலைனுங்கிறது வந்து வெளியில் தெரியாது. அப்போ கன்வென்ஷனல் பிரேசஸ் வெளியில் தெரியும் இல்லையா? கன்வென்ஷனல் பிரேசஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பேஷண்ட்டாக இருக்கணும், இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் யூஸ்வலாக போட்டிருப்பாங்க. மெட்டல் பிரேசஸ்ங்கிறது வந்து இது மாதிரி மெட்டல் ப்ராக்கெட்ஸோட வயரோடு இருக்கும். சம்டைம்ஸ் இதில் கலர்டு எலாஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு கலர்லெஸ் எலாஸ்டிக்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டல் பிரேசஸ் போடும்போது அப்பியரன்ஸ் தெரியும். ஆனால் இன்விசிபிள் பிரேசஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ பற்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிரேசஸ் போட்டதே தெரியல. இப்போ நான் எடுக்கும்போது உங்களுக்கு அலைனர்ஸ் தெரியுது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அலைனர்ஸ். ஸோ கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டான மெட்டீரியல் இந்த இன்விசிலைன் மெட்டீரியல். ஸோ நம்ம போடுறதும் ஈஸி தான். இப்படி போட்டால் உட்காந்துரும் உள்ளுக்குள்ளே பற்களில். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கீழ்த்தாடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தாடை பற்கள் எப்படி இருக்குதுன்னா இது பிரேசஸ் போட்டால் மாதிரியே இல்லை, ஆனால் எடுத்தால் நம்மளால் எடுத்துட முடியும். இதுதான் இந்த அலைனர்ஸ். ஸோ இன்விசிலைன்ங்கிறது வந்து கிளியர் அலைனர்ஸ். இதில் நான் என்ன சொன்னேன், நான் போன வீடியோவில் என்ன பேசியிருந்தேன், இந்த கிளியர் அலைனர்ஸ் ஒன்று மட்டும் இருக்குமா? ஒன்று மட்டும் இருக்காது. யூஸ்வலாக இந்த மாதிரி கவரில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அலைனர்ஸ் வரும். இது நம்பர்டாக இருக்கும். ஒவ்வொரு என்னெல்லாம் நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் இருக்கும். நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவையோ, இப்போ நம்ம 20 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அந்த 20 ஸ்டெப்ஸுக்கான அலைனர்ஸ் நமக்கு முன்கூட்டியே வந்துடும். ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 20 மணி நேரம் போட்டுக்கணும். 7 டேஸ் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்ஸ் பொறுத்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ். 7 டேஸ் யூஸ்வலாக வந்து வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அலைனர்ஸ் இருக்குது. அது இன்னும் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் நடக்கும். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுற அலைனர்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் அலைனராக 2 வீக்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற அலைனர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற அலைனராக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் போட்டுப்பீங்க, 7 டேஸ் வீக் போட்டுப்பீங்க. ஸோ அலைனர் நம்பர் 1 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம 25 ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் நம்ம ஐடியல் ட்ரீட்மெண்ட் கோலை ரீச் பண்ணுறதுக்குன்னா 25 வாரம் ஆகும் டோட்டல் ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அலைனர் வந்து 20 hours a day 7 days a week போட்டால் தான் இட் வில் டேக் அஸ் 1 step closer to the ஃபைனல் ஸ்டெப். ஒரு ஸ்டெப் வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் க்ளோஸராக நம்ம நகருவோம். ஸோ அலைனர் நம்பர் 1 போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், அலைனர் நம்பர் 2 போடுவோம். அலைனர் நம்பர் 2 வந்து எப்போ ஃபிட் ஆகும் நம்ம வாயில், அலைனர் நம்பர் 1 வந்து சரியான முறையில் கரெக்டான டைம் யூஸ் பண்ணால் அலைனர் நம்பர் 2 ஃபிட் ஆகும். ஸோ அலைனர் நம்பர் 2 திருப்பி அதே மாதிரி 20 hours a day 7 days போடும்போது அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடும்போது 25 வீக்ஸில் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். பெனிஃபிட் என்ன, ரிமூவபிள், நம்ம போட்டிருக்கிறது தெரியாது. ஸோ எடுத்துகிட்டு பல்ல நல்லா க்ளீன் பண்ணலாம். சாப்பிடும்போது கயிற்றுவோம். ஸோ என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுனோ சாப்பிட முடியும். ஸோ இன்விசிபிளாக அண்ட் இந்த 25 ஸ்டெப்பும் நம்ம முன்னாடியே வந்து நம்மளால் பிளான் பண்ணி பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி போய் டாக்டரை பார்த்து ஒவ்வொரு வாட்டி நம்ம டைட்டன் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு கிடையாது. முக்கியமாக இந்த மாதிரி இன்விசிலைன்லாம் பண்ணும்போது ரிமோட்டாகவே நம்மளோட மானிட்டர் பண்ண முடியும். ரிமோட்னா என்ன, உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும் ஃபோனில், அதே மாதிரி டாக்டர்கிட்டையும் ஒரு ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணும்போது உங்கள் டாக்டரால் வந்து இந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த பிளான் பண்ணுற மாதிரி நடக்குதா இல்லையான்னு மானிட்டரும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் தீஸ் இன்விசிபிள் அலைனர்ஸ். இந்த ஸ்டெப்ஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ அவசியம் லைக் பண்ணுங்கள். குவெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.